Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் 7th தமிழ் நியூ புக்கில் உள்ள முதல் பருவத்துக்கான இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் இயல் 2 வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருப்போம். அதை நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் February 11 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான டெலகிராம் லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 6th தமிழ் நியூ புக்கில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போட்டாச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இயல் 3ல் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னா புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல். ஓகேவா? பசுமுன் முத்துராமலிங்க தேவர் இவரை பற்றி பார்ப்போம். இவருக்கு வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பெயர் இருக்குது. பசுமுன் முத்துராமலிங்க தேவர் இவரை பற்றி முழுக்க இந்த பாடத்தில் பார்ப்போம். இந்த பாடம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கட்டாயம் இந்த லெசன்லேருந்து ஒரு கேள்வி வந்தே தீருங்க. ஓகேவா? இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே நியூ புக்லேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா 4-5 இதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாத படிச்சிடுங்க. அடுத்தது கப்பலோட்டிய தமிழர் வழக்கு. ஓகேவா? இது இலக்கணம். ஸோ இந்த பாடத்துக்கு எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடம் புலி தங்கிய குகை. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறு இதுவே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விடை காவற்பெண்டு. இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, புலி தங்கிய குகையில் இந்த புறநானூற்று பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட ஆசிரியர் தானே காவற்பெண்டு. இது எத்தனாவது பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 86வது பாடல் தான் வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த பாடலுக்குள்ள சொற்பொருள் தருக பாருங்க. சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு. பொதுவாகவே இல் அல்லது இல்லம் இது ரெண்டுக்குமே பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு. ஸோ சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. கல் அலை என்பதற்கான பொருள் கற்குகை. யாண்டு என்பதற்கான பொருள் எங்கே. சில டைம் எங்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுக்குமே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்தது ஈன்ற வயிறு என்பதற்கான பொருள் பெற்றெடுத்த வயிறு. காவற்பெண்டு டேஸ் புலவர்களுள் ஒருவர். இவர் சங்ககால பெண்பார் புலவர்கள்ல ஒருவர் தான் காவற்பெண்டு. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? விடை காவற்பெண்டு. இவர் யாரு? ஒரு சோழ மன்னன். ஓகேவா? கேள்வி 8 பாருங்க. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூல். விடை புறநானூறு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பண்டைய கால தமிழ் மக்களோட அல்லது மன்னர்களோட சிறப்பு, வீரம், கொடை, புகழ் இதை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே, கல்வியை கூட சொல்லலாம், இந்த எல்லாத்த பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு 8 தொகை நூல் தான் இந்த புறநானூறு. ஓகேவா? அந்த சிறப்பு இந்த புறநானூருக்கு இருக்கு. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் டேஸ். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எங்கு. யாண்டுலனோ எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் ஏ யாண்டு கூட்டல் உலனோ. கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் பி கல்லலை. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சை வளம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. இதுக்கான சொல்லும் பொருளும் சூரன் என்பதற்கான பொருள் வீரன், பொக்கிசம் என்பதற்கான பொருள் செல்வம், சாஸ்தி என்பதற்கான பொருள் மிகுதி, விஸ்தாரம் என்பதற்கான பொருள் பெரும் பரப்பு, வாரணம் என்பதற்கான பொருள் யானை, பரி என்பதற்கான பொருள் குதிரை. இதுவே வானரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தோகை. ஓகேவா? சிங்காரம் என்பதற்கான பொருள் அழகு, கமுகு என்பதற்கான பொருள் பாக்கு. கமுகு மரம் அப்படின்னா பாக்கு மரம். அடுத்து பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்?
விடை நான் வானமாமலை. ஓகேவா, அதை தான் இந்த பாஞ்சை வளத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஞ்சை வளம் அப்படிங்கிற பாடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நான் வானமாமலை வந்து தொகுத்து வெளியிட்ட இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலில் தான் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, அடுத்து பாஞ்சை வளத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருப்பாங்க. ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அமைந்து வரும், டேஸ் அசைந்து வரும். விடை ஆப்ஷன் சி வாரணம். ஓகேவா, யானை. இதுக்கான பொருள் யானை அசைந்து வரும். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும். விடை ஆப்ஷன் ஏ முயல். மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது டேஸ். விடை ஆப்ஷன் டி மாடி வீடு. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம். அடுத்தது பொறுத்துக பாருங்க. பொக்கிசம், ஜாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணிடலாமா? பொக்கிசம் அப்படின்னா செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, நல்லா விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அதற்கான பொருள் அழகு. ஒருவேளை ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா 2, 3, 4, 1 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது அடுத்த பாடம் தேசியம் காத்த செம்மல். இதில் ஃபுல்லாக பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? விடை பசுமன் முத்துராமலிங்க தேவர். ஓகேவா, இவருக்கு சுத்த தியாகி என்ற பெயர் இருக்கு. அதை யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தந்தை பெரியார் தான் வந்து பாராட்டி இந்த பெயரை கொடுத்துருப்பாரு. ஓகேவா, அடுத்து முத்துராமலிங்க தேவர் பிறப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1908 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் வந்து பிறந்தார். இதுவே அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இறந்திருப்பார். ஓகேவா, அந்த ஆண்டை வந்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா, அடுத்தது முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர். தந்தை உக்கிரபாண்டிய தேவர், தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி அம்மையார். அடுத்த கேள்வி, முத்துராமலிங்க தேவர் எங்கு தொடக்க கல்வியை பயின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை கமுதி. தேவர் புலமை பெற்ற மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தார். முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த துறைகளில் ஆற்றல் உடையவராக விளங்கினார் அப்படின்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம். எத்தனை கலைகளில் வந்து அவர் சிறந்து விளங்கியிருக்காரு பாருங்களேன். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், சோதிடம், மருத்துவம். இதை கூட நம்மளை வந்து சூஸ் பண்ண சொல்லி கொஸ்டினில் கேட்கலாம். இதில் எது பொருந்தாத இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னா விடை பால கங்காதர திலகர். அதே போல் தென்னிந்தியாவில், அதாவது புக்கில் வந்து தென்னாட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது தென்னிந்தியாவை தான் மென்ஷன் பண்ணுது. வட இந்தியானா பால கங்காதர திலகர், தென்னிந்தியா அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் யாருன்னா பசும்பொன். தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்காவால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். திருவிக்காவால தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்ட பெற்றிருக்காரு. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் யார்? விடை நேதாஜி. இவர் யாரு? நேதாஜி அப்படிங்கிறவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குருவா இருந்திருக்காரு. ஓகேவா, அதாவது நேதாஜியை வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ரொம்பவே பிடிக்கும். தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி. இந்த கொஸ்டினும் வந்துருச்சு. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு? விடை 1939 செப்டம்பரில் வந்து வந்திருப்பாருங்க. ஓகேவா, அந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1939. நேதாஜி என்பது டேஸ் இதழ்? விடை வார இதழ். அதாவது வந்து தேவருக்கு வந்துட்டு நேதாஜி மேலே ரொம்பவே ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சுதந்திரத்திற்கு பின்னர் இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி அப்படிங்கிற பேரில் ஒரு வார இதழை வந்து தொடங்கியிருப்பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேதாஜி அப்படிங்கிறது ஒரு இதழ் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, வார இதழா, மாத இதழா, வருட இதழா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வார இதழ். யார் வெளியிட்டார் அப்படின்னா தேவர் வெளியிட்டார்.
இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. விடை 1995ஆம் ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் முதலில் சொற்பொழிவாற்றிய இடம். விடை சாயல்குடி. சாயல்குடியில் முத்துராமலிங்க தேவர் எந்த தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்றிருப்பாரு. அந்த விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் தேவர் எவ்வளவு மணி நேரம் உரையாற்றினார் அப்படின்னா 3 மணி நேரம் உரையாற்றிருக்காருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாயல்குடியில் உரையாற்றுறாரு. அதுவுமே விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் தான் உரையாற்றுறாரு. எவ்வளவு மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம். அடுத்து, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? காமராஜர். அங்கே உரையாற்றுறாரு இல்லையா, அதை பார்த்துட்டு காமராஜர் இப்படி பாராட்டியிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லைப்பா. இவரோட இந்த வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு ரொம்பவே உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அவங்களோட பங்குக்கு அவரை பாராட்டிட்டாங்க. அறிஞர் அண்ணா எப்படி பாராட்டியிருக்காருன்னா, அவர் பேச தொடங்கின உடனே சிங்கம் முழக்க விடுறத பாரே இருக்குப்பா அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு. யாரு? அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. இது இந்த தொடர் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் எப்படிலாம் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து, உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று தேவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி புகழ்ந்திருக்காரு. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா விடை 1937. இது ரொம்பவே முக்கியம். ராமநாதபுரம் அரசர் யாரு? சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்புலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவிக்ரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா கேடிகே தங்கமணி சொல்லியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு. விடை 1946ஆம் ஆண்டு. தேவர் உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. விடை 1962ஆம் ஆண்டு. அவருக்கு உடல்நிலை சரியாக இருந்திருக்கு. ஓகேவா? அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவரால் போய் எந்த ஒரு பிரச்சாரமோ பரப்புரையோ இதெல்லாம் செய்ய முடியல. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்க, எலெக்ஷன்னா 6 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பரப்புரையும் ஆட்டுற மாதிரி அவரோட உடல் சூழ்நிலை அவருக்கு அமையல. ஸோ அவர் ரெஸ்ட்டில் இருக்காரு, படுக்கையில் இருக்க மாதிரி அவர் இருக்கார். போய் பேசுகிற அளவுக்கு அவருக்கு சிச்சுவேஷன் இல்லை. அப்படி இருந்துமே அவருக்கான மனசுக்குள்ளே நாம் எல்லாரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம் பரப்புரை செய்யாமலே இருக்கோமே, நாம் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அவருக்கு இருந்துச்சாமா. ஆனால் இதெல்லாமே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் எந்த இதுவுமே செய்யாத அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் 1962ஆம் ஆண்டு. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுவும் எந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற தேர்தல். பசும்பொன் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதியில் நடத்திய ஆண்டு. விடை பார்த்தீங்கன்னா 1934ஆம் ஆண்டில் மே 12 மற்றும் 13 அந்த நாட்களில் நடத்தியிருப்பாரு. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1948. அதாவது பார்த்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1934 ஒரு மாநாட்டை கூட்டுறாருங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இந்த 1948 இந்த சட்டம் முற்றிலும் நீக்கப்பட்டுருச்சு. அடுத்தது பாருங்க, முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம்,
இந்து புத்த சமய மேதை. இந்து புத்த சமய மேதை, இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். அடிக்கடி இதில் கேட்டு நிறைய மக்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பிரவசன கேசரி இருக்குல்ல, இதில் இந்த சாவை இந்தாண்டையும் வாவை இந்தாண்டையும் தூக்கி போட்டுறாங்கங்க. இந்த போலி மாதிரி இலக்கணத்தில் வந்து பார்த்துருப்பீங்களா, போலியில் முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகேவா, முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தை பின்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை முன்னாடி தூக்கி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரவசன கேசரி அப்படிங்கிறத பிரசவன கேசரின்னு நிறைய டைம் கேட்டுடுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பார்க்காமலே வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுறாங்க. ஓகேவா, ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரசவன கேசரி கிடையாது, பிரவசன கேசரி. ஓகேவா. அடுத்து, முத்துராமலிங்க தேவர் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்ட ஆண்டு. விடை 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள். இதை பொதுவாக ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா, எக்ஸாக்டாக எந்த கோயில் அப்படின்னா மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில். இதை முத்துராமலிங்க தேவர் ஆலய நுழைவு போராட்டம் ஓகேவா நடத்த திட்டமிட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாலும் 1939ஆம் ஆண்டு தான். ஓகேவா. விவசாயிகள் துயர் துடைக்க தேவர் தொடங்கிய சங்கம். விடை ஜமீன் விவசாயிகள் சங்கம். விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்ய தேவர் ஏற்படுத்திய அமைப்பு. விடை வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை, அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நூற்பாலையில் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மக்கள்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு சரியான இதெல்லாம் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மக்களோட பொருள்களை விவசாயிகள் இருக்காங்களே, இதுக்கு வந்து ரீசன் இது கிடையாது. இப்போ நான் சொல்கிறதா கரெக்டான ரீசன். அந்த நூற்பாலை அப்படிங்கிறது அது வேற இதுக்காக. ஓகேவா, அது ஜீவானந்தம் கூட செஞ்சுருப்பாரு. இது வந்து எதுக்காக அப்படின்னா, அதாவது வந்து பொருள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பொருள்லாம் வந்து இப்போ மஞ்சளாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் வச்சுருந்து விற்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விவசாயிகள் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட பொருளை வந்துட்டு ஏற்றுமதி செய்யும் போது இந்த மாதிரிலாம் செய்யும் போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கான அந்த ரேட்டு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் விவசாயிகள் அவங்க செஞ்ச கூலியோட நஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிது. இது முத்துராமலிங்க தேவரோட பார்வைக்கு போகுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்காக போராடுறதுக்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா. அடுத்து, டேஸ் காலகட்டத்தில் மதுரை 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் அப்படின்னா 1938ஆம் ஆண்டு. மதுரையிலிருந்து நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக யாருடன் இணைந்து தேவர் போராட்டம் நடத்தினார் அப்படின்னா, இதுதான் பாயிண்ட். இங்கே தான் ஜீவானந்தம் கூட சேர்ந்து போராட்டம் நடத்துறாரு. ஓகேவா, அது வந்து வேற. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஆன பொருளுக்கான கரெக்டான ரேட் கிடைக்கிறதுக்காக. இங்கே நூற்பாலை ஜீவானந்தம் கூட சேர்ந்து போராடி இருக்காரு. ஓகேவா. அடுத்தது பாருங்க, பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடியவர். விடை முத்துராமலிங்க தேவர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு தேவர் எந்தெந்த சிறைகளில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர், இந்த சிறையெல்லாம் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த தாமோ அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஓகேவா, அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தாமோ சிறை. ஓகேவா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறை தான் இந்த தாமோ. அடுத்து, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் எந்த இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ நகரத்தில். ஓகேவா. அடுத்தது, பசுமன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் அதையுமே வந்து எண்ணி கணக்கெடுத்திருக்காங்க பாருங்க. 20,075 நாள் வாழ்ந்திருக்காருங்க. ஓகேவா. தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4000. இந்த 20,075 நாட்களில் 4000 நாட்களில் சிறையிலே வந்து கழிச்சிருக்காரு. ஓகேவா. அடுத்தது பாருங்க, தன் வாழ்நாளில் டேஸில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர். விடை 5. டோட்டலாக எத்தனை நாள் வாழ்ந்திருக்காரு? 20,075 நாள் வாழ்ந்திருக்காரா? இதில் 4000 நாள் சிறையில் கழிச்சிட்டாரு. அப்போ 4 × 5 என்னது 20. அதுதான் 5ல் ஒரு பங்கை சிறையிலே கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக விளங்கியவர் யார்?
விடை முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதே அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பிறந்த நாள்லேயே வந்து இறந்திருக்காரு. ஆனால் ஆண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1963. ஓகேவா, அப்போ இறந்திருக்காரு. அடுத்த பாடம் கப்பலோட்டிய தமிழர். இதில் வஉசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? விடை பால கங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என பாடியவர்? விடை பாரதியார். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா நீதிபதி பின்ஹேவின். ஓகேவா, இவர் வந்து யாருன்னா வஉ சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி தான் இவர். ஓகேவா, இரட்டை தீவாந்திர தண்டனை யாருக்கு வழங்கப்பட்டது? விடை சிதம்பரனார், வஉசிக்கு. வஉசி எதை படித்து தன் தொல்லையெல்லாம் மறந்ததாக கூறினார்? விடை தொல்காப்பியம். அப்படி ரைமிங்லே வரும் பாருங்க, தொல்காப்பியம் தொல்லையெல்லாம். அடுத்தது பாருங்க, எதை கற்று தன் இன்னல்களை எல்லாம் மறந்ததாக கூறினார்னா இந்நிலை. இன்னல் இந்நிலை. ஓகேவா. அடுத்தது மனம் போல் வாழ்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆலன். ஓகேவா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வஉசி வந்து சிறையில் இருக்கும்போது இந்த ஆலன் எழுதிய மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கிறாருங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை தமிழ்லையும் மொழிபெயர்த்துறாரு. ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருடைய நூலை மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆலன் என்பவரோட நூல். அது என்ன நூல்னா மனம் போல் வாழ்வு. அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். ஓகேவா. அடுத்தது மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யார்? விடை வஉசி. அதாவது தன்னோட வாழ்க்கையில் நடந்த உண்மைகளை பற்றிலாம் வந்து இது பண்ணி குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லதை சொல்கிற மாதிரியும் தன்னோட உண்மைகள் எல்லாம் இந்த நூலில் வந்து விளக்கியிருக்காரு. இது சின்ன சின்ன நூல்கள் தான் இந்த மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த நூலை இயற்றிருக்காரு. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னோட கதையெல்லாம் சொல்லிட்டு பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வஉ சிதம்பரனார். இது வந்து இந்த லெசனோட எண்டில் வந்து தன்னை பற்றிய கதைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை வந்து சொல்லியிருப்பாருங்க. இந்த பாடல் வரிய வஉ சிதம்பரனார் சொல்லியிருக்காரு. அடுத்தது தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் யார்? விடை ராபி சேது. ஓகேவா, ராபி சேனாலும் ராபி சேது அல்லது ராபி சேது பிள்ளை எல்லாமே ஒருத்தரே தான். ஓகேவா. அடுத்தது சொல்லின் செல்வர் என போற்றப்பட்டவர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ராபி சேது. இதே வார்த்தை இன்னொரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமாயணத்தில் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே சொல்லின் செல்வன் அப்படிங்கிறது அனுமன், இங்கே செல்வர் அப்படிங்கிறது ராபி சேது பிள்ளை. ஓகேவா. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? விடை ராபி சேது. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். இது ரொம்ப முக்கியம். முதல் நூல் அப்படிங்கிறது தமிழ் இன்பம். இது யாருடைய நூல் அப்படின்னா ராபி சேதுவோட நூல். ஸோ அந்த பெருமை இவருக்கு உரியது. ராபி சேதுவின் நூல்கள் பாருங்க, ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஓகேவா. இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நூல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையினிலே இருந்து எடுக்கப்பட்ட பாடம் தான் இது. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம், வழக்கு. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. வித் எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ இலக்கணம் புரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். விடை வழக்கு. அதாவது வழக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு இதை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க, அதை நம்மளால் மாற்றவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வழக்கு. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா அதாவது புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா முன்னோர்கள் வந்து எந்தெந்த சொற்களை வந்து ஆரம்ப காலத்தில் சொல்லி பயன்படுத்திட்டு போயிட்டாங்களோ அதை நம்ம இப்போ அப்படியே யூஸ் பண்ணுறோம்ல, அதை தான் வந்துட்டு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வரும்போதே தெரியுமா இதுதான் மரம், இதுதான் காடு அப்படிலாம் தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் ஓ இது மரம், இது காடு, இவங்க பேர் இது, இவங்க வந்து நம்மளுக்கு தாத்தா பாட்டி அப்படிங்கிறது தெரியறது எல்லாமே இப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. முன்னோர்கள் நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லி தராங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்றத வச்சு தான் நாம் கற்றுக்குறோம், அதை நம்ம மாற்றுறது கிடையாது. அதுதான் வழக்கு. ஓகேவா.
அடுத்தது இந்த வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா இதுவுமே 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஓகேவா? இந்த இயல்பு வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இயல்பான சொற்கள்ல குறிப்பிடுறது இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில காரணத்துக்காக எல்லாத்து முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது இல்லையா, அதற்காக மறைமுகமாக பேசக்கூடியது இந்த தகுதி வழக்கு. நாம் இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது விடை இயல்பு வழக்கு. இயல்பான சொற்கள்ல அப்படியே அதுக்கு என்ன பொருள் இருக்கோ சொல்லிடுறது அது இயல்பு வழக்கு. அடுத்தது இந்த இயல்பு வழக்குலையுமே 3 வகை இருக்கு. என்னென்ன அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. ஓகேவா? இப்போ இதுக்கு பார்க்கலாம். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமையும் சொல் இலக்கணம் உடையது. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு எந்த இலக்கணமே மாறாத அப்படியே முறையாக சொன்னாங்கன்னா அதுதான் இலக்கணம் உடையது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா எடுத்துக்காட்டில் நிலம், மரம், வான், எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இருக்கோ அப்படியே எக்ஸாக்டாக அதே மீனிங்கில் சொல்லிடுவோம்ல, அதுதான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் டேஸ் எனப்படும். விடை வந்து பார்த்திங்கன்னா இலக்கண போலி. இப்போ நம்ம இலக்கணம் உடையதுன்னு என்ன சொன்னோம், அந்த இலக்கண நெறி மாறாமல் இருக்கிறது இலக்கணம் உடையது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இலக்கண போலிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது இலக்கண முறைப்படி அமைல்னாலும் பரவாயில்ல, ஆனால் அதை அமைல்னாலும் இலக்கணம் உடையது போலவே நாங்கள் வந்து அதை பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இலக்கணம் உடையது அப்படிங்கிறது இலக்கணம் முறைப்படியே இருக்கணும். ஓகேவா? அதுதான் இலக்கணம் உடையது. இலக்கண போலி அப்படிங்கிறது அந்த இலக்கண முறைப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இலக்கணம் உடையது போலயே நாங்கள் பேசிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த இலக்கண போலி. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இல்லம், இல்லம் இருக்கு இல்லையா, அதாவது வீடு தாங்க. இப்போ இந்த இல்லம் அப்படிங்கிறத இல்லத்தின் முன்பகுதி இருக்குல்ல, அதாவது வீட்டோட முன்பகுதி, அதை தான் தமிழில் இல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இல்லத்தோட முன்பகுதியை கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இல்லத்தின் முன்பகுதின்னு தான் வருது, ஸோ அதை இல் முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை இந்த இல்ல பின்னாடி தூக்கி போட்டு முன்னாடி முன் அப்படிங்கிறத போட்டு இப்போ முன்றீல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இலக்கண முறைப்படி அமையலனாலும் அந்த சொல்லக்கூடியது இலக்கணமுடையது போலவே தானே இருக்குது, அதனால தான் அது இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த போலி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த போலியோட வேலையே என்ன அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடியதை பின்னாடி தூக்கி போடுறதும் பின்னாடி இருக்கக்கூடியதை முன்னாடி தூக்கி போடுறது தான் இந்த போலியோட வேலை. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இலக்கண போலியே முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இல்லத்தின் முன் அப்படிங்கிறத இல்முன்னு சொல்லாத முன்றீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இப்போ கிளை இருக்குல்லங்க, மரத்தில் இருக்கக்கூடிய கிளை, அந்த கிளையோட நுனியை கிளை நுனி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே மாற்றி நுனி கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி மாறினாலும் அந்த இலக்கண முறை அப்படிங்கிறது மாறினாலும் ஆனால் இலக்கணம் உடையது போலவே இருக்குது இல்லையா. நுனி கிளை அப்படின்னு இருந்தாலும் கிளை நுனி அப்படின்னாலும் மீனிங் வந்து ஒன்று தான் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசல் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்க, வாயில் அப்படிங்கிறது வாசல் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அந்த வாசல் அப்படிங்கிறத மருவு பார்க்கும்போது சொல்கிற பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இலக்கணம் உடையதுக்கும் இலக்கண போலிக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இலக்கண போலியை எவ்வாறு குறிப்பிடுவர் அப்படின்னா முன்பின்னாக தொக்க போலி. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இலக்கணம் உடையதுன்னா இலக்கணம் நெறிப்படியே இருக்கணும். இலக்கண போலி அப்படின்னா இலக்கண முறைப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பொருளை கரெக்டாக கொடுத்துட்டா போதும், அதுதான் இலக்கண போலி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். விடை மருவு. அதுதான். ஓகேவா? இப்போ மருவு அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு ஊரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதை எப்படி சொல்கிறாங்க, தஞ்சை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தஞ்சாவூர் அப்படிங்கிறது இப்போ தஞ்சைன்னு மாறி இருக்கு இல்லையா, அதுதான் மருவு. அதே மாதிரி இப்போ
கோயம்புத்தூர் இருக்குது, அதை என்ன சொல்கிறாங்க, கோவை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது ஒரு மருவு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். திருநெல்வேலி இருக்கு இல்லையா, அதை இப்போ என்னன்னு சொல்கிறாங்க, நெல்லை அப்படின்னு சொல்லி சுருக்கி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மருவு. திருநெல்வேலியில் இருந்து நெல்லையாக மாறி இருக்கு இல்லையா, அதுதான் மருவு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, தகுதி வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பார்த்தோம், வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வழக்கில் 2 வகை பார்த்தோம். அதுதான் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அந்த இயல்பு வழக்குலேயுமே 3 வகை இருந்துச்சு. ஒன்று இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அடுத்தது மருவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இலக்கணம் உடையதுனா என்ன, அப்படியே இலக்கண நெறிப்படி சொல்லிடணும். இலக்கண போலினா என்ன, இலக்கணம் உடையதா இருக்கோ இல்லையோ அது உண்மையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஓகேவா, அந்த இலக்கணமுடைய முறைப்படி இருக்கோ இல்லையோ ஆனால் இலக்கணம் படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும், அது இலக்கண போலி. அதுக்கு தான் என்ன சொன்னோம், முன்றில் அப்படின்னாலும் இல்முன், இல்முன் அப்படின்னாலும் முன்றில் அப்படின்னாலும் ஒன்று தான். அந்த முறை தான் மாறி இருக்கு, ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது மருவுனா என்ன சொன்னோம், இப்போது தஞ்சை, அதாவது தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைன்னு மாறி இருக்கிறதும், திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லைன்னு மாறி இருக்கிறது தான் மருவு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இப்போ தகுதி வழக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நல்லா கவனிங்க. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களில் குறிப்பிடுவதா தகுதி வழக்கு. இந்த தகுதி வழக்கு எத்தனை வகைப்படுனா, இதுலேயுமே 3 வகை இருக்குது. என்னென்னு பாருங்க, இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்குறி. ஓகேவா, இதுதான் இந்த தகுதி வழக்கில் இருக்கக்கூடிய வகைகள். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்களேன். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவதுதான் இடக்கரடக்கல். ஓகேவா, எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, கால் கழுவி வந்தேன், உங்களுக்கு இதுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும். குழந்தை வெளியே போய்விட்டது, இதுக்கும் உங்களுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும், சொல்ல தேவையில்லை. ஓகேவா, ஸோ சொல்ல முடியாத ஒரு இதை இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லாத சொல்கிறது தான். இதான் ஒரே வார்த்தை, வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதனால் இதை டீசெண்டாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. போதுமா, அவ்வளோதான் இதுக்கான மீனிங். அடுத்தது, மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை டேஸ் என்பர். விடை மங்களம். இது 2வது டைப்பு. ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் டேஸ் எனப்படும். விடை குழு உக்குறி. இதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் கேங்காக பிரிஞ்சிருப்பாங்க. கூட்டம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அந்த கேங்காக இருக்கிறவங்கள ஒரு கேங் நினைக்கிறாங்க, இப்போ ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா இங்கே இருக்கவங்க ஒரு கருத்தை சொல்ல வராங்க, அது ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா, நாம் அப்படி சொல்லிட்டா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவங்க கேங்குக்கு மட்டும் தெரியக்கூடிய, அதை சொல்லுவாங்களே கோடிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த கேங்குக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த குழுவுக்கூறி. அதுதான் பாருங்க, பொன்னை பறி எனல். இப்படி ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும் போது ஒரு கேங் பேசிக்கிட்டாங்கன்னா பொன்னை பறின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு புரியாது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறாங்களாமா. ஸோ இந்த பொன்னை பறிங்கிறது பொற்கொள்ளர் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக பாருங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். இதை வச்சு தகுதி வழக்கில் இருக்கக்கூடிய இடக்கரடக்கல், மங்களம், குழு உக்கிரினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்க என்னென்ன இருக்குது, இடக்கரடக்கல் இருக்குது, மங்களம் இருக்குது, குழு உக்குரி இருக்கா. இந்த 3க்குமே என்ன வேலை அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தக்கூடிய முறை தான் இந்த 3மே. ஓகேவா, இப்போ பாருங்க, இடக்கரடகளுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுறது தான் இடக்கரடக்கல். ஓகேவா, அதுதான் என்ன சொன்னோம், கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்றது. ஸோ நாகரிகம் கருதி. அடுத்தது, மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ அந்த காலத்தெல்லாம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா செத்துட்டாங்க, அதான் செத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது மங்களமற்றது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா செத்தார்னு சொல்லக்கூடாது, துஞ்சினார் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் எப்படி வந்துருச்சுன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்கிறது தான் மங்களமான சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடாதாமா, அது மங்களமற்றதான், அதை நன்காடு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது, பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. இதுதான் அந்த கேங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
அடுத்தது பாருங்க, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். போலி என்னும் சொல் டேஸ் என்பதிலிருந்து தோன்றியதுன்னா போலி இருத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தோன்றியது. அடுத்தது பாருங்க, இந்த போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேவா? இப்போ முதற்போலிக்கான எடுத்துக்காட்டு பாருங்களேன். மஞ்சு. ஓகேவா? மஞ்சு, மைஞ்சு அப்படின்னு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முதல் வார்த்தை முதற்போலி அப்படின்னா முதல் வார்த்தை மாறக்கூடியது. இந்த முதல் வார்த்தை அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஆனாலும் மாறினாலும் அதோட மீனிங் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பாருங்க, போலி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது தான் போலி. ஓகேவா? அந்த எழுத்து மாறினாலும் அதே பொருளை தரக்கூடியது போலி. முதற்போலினா முதல் எழுத்து மாறுவது. இந்த 2 இடத்துலையுமே மஞ்சு மைஞ்சுன்னு வந்திருந்தாலும் அந்த முதல் எழுத்து மாறியிருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய பொருள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இடைப்போலி அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறுறது. இப்போ பாருங்க, அரையர் அப்படின்னு இருக்கு, இங்க அரையர். ஓகேவா? இங்க ரா இருக்கு, இங்க ரை இருக்கு. இந்த இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறியிருந்தாலும் இதுக்கு இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கடைப்போலி. கடைப்போலினா இறுதி அப்படின்னு அர்த்தம். கடைனா இறுதி அப்படிங்கிற பொருள் இருக்கு. எடுத்துக்காட்டு பாருங்க, பந்தல், பந்தர். இங்க இல்லுக்கு பதிலாக இங்க இரு அப்படின்னு வந்திருக்கு. இந்த இறுதி எழுத்து மாறியிருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய பொருள் ஒன்று தான். அடுத்தது, டேஸ் பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் அப்படின்னா, மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் அப்படின்னா விடை அக்ரிணை பெயர்களின் இறுதியில். அடுத்தது, முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க, 5, 5. இப்போ பார்த்தீங்கன்னா முதற்போலினா முதல் எழுத்து மட்டும் மாறி இருந்துச்சு. அதே மாதிரி இடைப்போலினா இடையில இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறி இருந்துச்சு. அதே மாதிரி முற்றுப்போலி கடைப்போலி. கடைப்போலியில் பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து மட்டும் மாறி இருந்துச்சு. ஆனால் இங்கே முற்றுப்போலியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எழுத்துமே மாறிடுச்சு. 5 இருக்கு, இங்கே 5 அப்படின்னு இருக்கு. ஆனால் என்னதான் எழுத்து ஃபுல்லாக மாறி இருந்தாலும் இது ரெண்டுக்குமான மீனிங் என்ன? இந்த 5, 5 அப்படிங்கிறதா மீனிங். ஸோ இந்த எழுத்து மாறி இருந்தாலும் அதோட பொருள் அப்படிங்கிறது மாறல. அதுதான் இந்த போலிக்கான மீனிங். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கலைச்சொல் அறிவோம். கதைப்பாடல் அப்படின்னா பேலட், துணிவு அப்படின்னா கரேஜ், தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் அப்படின்னா எலகுசன், ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த இயலை ஃபுல்லாக முடிச்சாச்சு வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.